Hi students, good evening. இப்போ நம்ம TNPSC எக்ஸாம், RRB, SSC, பேங்கிங், போலீஸ், எஸ்ஏ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து எக்ஸப்ட் டெட் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாக வந்து நம்ம நாலேஜில் ஏற்றாம நம்மளை சுற்றி வந்து அன்றாடம் வந்து என்ன விஷயம் நடக்குது, நம்ம இந்தியா லெவலில், நம்ம தமிழ்நாடு லெவலில், நம்ம உலக அளவில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, நம்ம அந்த நாலேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே வந்து அதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இதை வந்து நம்ம ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிக்காம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம சுத்தி நடக்கிற விஷயத்த வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தாலே வந்து போதும். அதான் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம அகாடமியில வந்து ஏப்ரல் மந்த் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஏப்ரல் 2026ல இது வந்து தமிழ்லையும் இருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது இந்தியா லெவல்ல இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்து வர எஸ்எஸ்சி எக்ஸாம், RRB எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து சாட்டர்டே நம்ம வீக்லி எக்ஸாம் வைப்போம் இல்லையா, அதுலேருந்து கண்டிப்பாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. நம்ம தமிழில் பார்ப்போம். ஸ்கைட்ராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகள் 2026 14வது முறையாக உலகின் சிறந்த விமான நிலையமாக வந்து எது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலக அதாவது சர்வதேச லெவல்ல எந்த விமான நிலையம் அப்படின்னா சிங்கப்பூர் சாங்கி சர்வதேச விமான நிலையம். ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பின்வரும் கூற்றுகள் எது தவறானது அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா பி தான் தவறானது. இது இந்தியாவின் 18வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். சரியா? அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து 2026 மியாமி ஓபன் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் சாம்பியனாக யார் அறிவிக்கப்பட்டார் அப்படின்னா ஹரியானா சபாலன்கா அப்படிங்கிறவங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து 2 கொஸ்டின் கேட்கறாங்க எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும். சரியா? சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு 2 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த நகரங்கள் பூஜ்ய கழிவுகளை நோக்கி 20 நகரங்கள் துவக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா அதாவது பூஜ்ய கழிவுகளை நோக்கி 20 நகரங்கள் அப்படிங்கிறதுல வந்து 2 நகரங்கள் வந்து புதுசா சேர்த்திருக்கிறாங்க. எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு வர்கலா, கேரளா, அந்த இதுல வந்து துவக்கத்தில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. வர்கலா நம்ம அதாவது மினி கோவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து வர்கலா, கேரளா அந்த ஸ்டேட்ல உள்ள ஒரு நகரத்தை வந்து சேர்த்திருக்காங்க. அடுத்த 5வது கொஸ்டின் வந்து இந்திய கப்பற்படையிடம் சமீபத்தில் ஒப்படைக்கப்பட்ட 4வது அளவீட்டு கப்பலின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஜெயண்ட் மோடிஃபர். இதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஜெயண்ட் மோடிஃபர். நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ் பீன் இன் த நியூஸ் தமிழ்ல பார்ப்போம். சமீப காலமாக செய்திகளில் இடம்பெற்றுள்ள நீர்வழி பாதையின் நடுவே அமைந்துள்ள பாப் எல் மாண்டேப் எண்ணீர் பரப்புகளை இணைக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஆர்ச்சரி அமைப்பால் 2025ஆம் ஆண்டின் சிறந்த பாரா வில்வித்தை வீரராக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தேல் தேவி. அவங்க தான் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க 2025ல. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஃபார்மா 2026 மாநாட்டின் 9வது பதிப்பை எந்த நகரம் நடத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நகரம்? புதுடெல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரதமர் நரேந்திர மோடி சாம்ராஜ் சம்பிரதி அருங்காட்சியகத்தை எங்கு திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி நகர். இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மாநில அரசுகளால் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பான இணையில்லாத ஜோடிகள் என்ன அப்படின்னா நெசவாளர்களுக்கான இலவச மின்சார திட்டம் பீகார். இதுதான் வந்து தப்பான ஒரு இது. இது எல்லாமே கரெக்ட் தான். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆப்னா சீஃப் அதாவது ஸ்டாண்ட் வித் ஹேர் தெலுங்கானா, இது கரெக்ட் தான். சீஃப் மினிஸ்டர் ஆப்னா சுகி ஃபேமிலி யோஜனா ஹிமாச்சல் பிரதேசம் கரெக்ட். ஹெல்த்தி பார்டர் கம்பைன் அது வந்துட்டு உத்தரகாண்ட், அதுவுமே கரெக்ட். இந்த நெசவாளர்களுக்கான இலவச மின்சார திட்டம் வந்து தப்பு. சரிங்களா? இதுக்கு எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின் சமீபத்தில் ராணுவ துணை தளபதி வைஸ் சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் பதவியை ஏற்றுக்கொண்டவர் வந்து தீரஜ் சேத். ஓகேவா? அப்புறம் ஏப்ரல் 1 2026 அன்று தனது 99வது நிறுவன நாளை கொண்டாடிய அமைப்பு வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா RBI. அதுதான் வந்துட்டு 91வது நிறுவன நாளை வந்து கொண்டாடியது ஏப்ரல் 1 எக்கனாமிக்கல் இயர். நெக்ஸ்ட் வந்து 13வது கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 1 2026 முதல் இந்தியாவில் வரி விதிப்பு, டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பு இணையத்தை மேம்படுத்துவதற்காக பின்வரும்
சீர்திருத்தங்கள் எது செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாமே பழைய வரி சட்டத்திற்கு பதிலாக வருமான வரி சட்டம், ரிசர்வ் வங்கி, அப்புறம் பேன் விண்ணப்பங்கள், அதுக்கப்புறம் இது எல்லாம் 3 விஷயமே வந்து ஏப்ரல் 1ல இருந்து வரி விதிப்பின்படி டிஜிட்டல் பாதுகாப்புக்காண்டி வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. 14வது கொஸ்டின், நாகோயா நெறிமுறையின் கீழ் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இணக்க சான்றிதழ்களை வழங்குவதில் உலகில் முதன்முறையாக நாடாக உருவெடுத்த நாடு வந்து இந்தியா தான். ஏன்னா பாசிட்டிவா நம்ம இந்தியாவை பத்தி பாசிட்டிவா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லா கொஸ்டின் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் 2026 மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட பொது அறக்கட்டளை மசோதா 2026 முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. சிறிய அளவிலான குற்றவியல் தவறுகளுக்கு பதிலாக உரிமையியல் சார்ந்த அபராதங்களை விதித்தல், இதுதான் வந்து கரெக்ட், இதுதான் வந்து நோக்கம். சரியா? 16வது கொஸ்டின், டேஸ் அட்ரீம்ஸ் 2 திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எதுனா நாசா. இது முக்கியமான கொஸ்டின். 17th கொஸ்டின் வந்து புதிதாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் மற்றும் அதன் ஆசிரியர் ஆகியவற்றுக்கு இடையிலான தவறான பொருத்தம் எதுன்னா இந்த அமித்ஷா, இதுதான் வந்து தப்பு. அப்போ வந்து இந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜான்ஃபடா என்ற பெயரிலான பிரச்சாரம் சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரான். முக்கியமான கொஸ்டின். 5ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் பாரம்பரிய தேர்வு முறையை சமீபத்தில் ரத்து செய்த நாடு வந்து நேபாளம். அதாவது பாரம்பரியமா அவங்களுக்கு ஒரு கல்வி வச்சிருப்பாங்க, அதை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நேபாளம். நெக்ஸ்ட் வந்து இந்திய கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட இம்டாக்ஸ் டிடிஎக்ஸ் 2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொச்சி. ஏன்னா இந்த இது வந்து கேட்பாங்க, இந்த ஆர்மி எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ 2026ஆம் ஆண்டின் கேலா இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் கேலோ பட்டியல் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சத்தீஸ்கர் தான் வந்து முதலிடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் மனிதர் பயணிக்கும் ககன்யான் திட்டத்தின் விண்வெளி வீரர்கள் எந்த இடத்தில் மிஷன் மித்ரா திட்டத்தை தொடங்கினர்? எந்த இடம் அப்படின்னா லடாக். நெக்ஸ்ட், அக்சஸ் நவ் அமைப்பின் சமீபத்திய இணைய முடக்க அறிக்கை 2025 பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா மியான்மர். ஓகேவா? விச் கண்ட்ரி வித் ஹாஸ்ட் த IMF வேர்ல்டு பேங்க் மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து. எந்த நாட்டில் நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாய்லாந்து. அவங்க தான் வந்து நடத்த போறாங்க அந்த மீட்டிங்கை. சமீபத்தில் மதிப்புமிக்க குடியரசுத் தலைவர் காவல்துறை வண்ணத்தை வென்றது வந்து எந்த காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஒடிசா காவல்துறை. இவங்க தான் வந்து வென்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 26வது கொஸ்டின், PM குசும் திட்டம் சமீபத்தில் எந்த காலம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 31, 2027. நெக்ஸ்ட் கொஸ்டின், இமயமலை மாநிலங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் பிரைட் ஆஃப் ஹில்ஸ். முக்கியமான கொஸ்டின், இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 28வது கொஸ்டின், எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026 அறிக்கையின்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் முதலிடம் பிடித்த மாநிலம் வந்து ராஜஸ்தான். நெக்ஸ்ட் வந்து 29வது கொஸ்டின், மல்டி ஹசார்ட் இயர்லி வார்னிங் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் என்ற அமைப்பு எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது? இந்திய வானிலை ஆய்வுத்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெட்ரோல் நிலையங்களில் E20 எரிபொருளை வழங்குவதை மத்திய அரசு சமீபத்தில் கட்டாயமாக்கியுள்ளது. E20 எரிபொருள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். இது வந்து சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். 20% எத்தனால், 80% பெட்ரோல். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா E20 எரிபொருள் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? 20% எத்தனால், 80% வந்து பெட்ரோல். கல்வி அமைச்சகம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மன்றத்தை எந்த வகையின் கீழ் ஒரு பல்கலைக்கழகமாக அறிவித்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் வந்து இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குனரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட டாக் 003 தடுப்பூசி எந்த நோயுடன் தொடர்புடையது அப்படின்னா டெங்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 33, இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலின் பெயர் வந்து INS ஹரிதமன். வாஷிங்டன் DC நகர மேயர் தேர்தலை சமீபத்தில் வென்ற தெற்காசிய வேட்பாளர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ரினி சம்பத். அடுத்து வந்துட்டு ஐரினா
கூற்றுப்படி உலகின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு வந்து சீனா. ஓகேவா? நெக்ஸ்ட் 36th கொஸ்டின், யசோதா மற்றும் கிருஷ்ணா ஓவியம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. இது எல்லாமே தான். இது ராஜா ரவிவர்மாவால் படிக்கப்பட்டது. இது வந்து சாஃப்ரான் ஆர்ட் ஏலத்தில் ரூபாய் எத்தனை கோடிக்கு வந்து விற்பனை ஆகியிருக்குன்னு பாருங்க, 167.2 கோடி. இது இன்று வரை மிகவும் அதிக விலைக்கு விற்பனையாக இந்திய கலைப்படைப்பாக திகழ்கிறது. எல்லாமே வந்து மேற்கூறிய எல்லாமே வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 37, தடகள ஒருமைப்பாட்டு பிரிவின் அறிக்கையின்படி ஊக்கமருந்து விதிமீறல்கள் காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட தடகள வீரர்கள் பட்டியலில் எந்த நாடு வந்து முதலிடத்தில் உள்ளதுன்னா நம்ம இந்தியா. இது வந்து நெகட்டிவ் டைப் கொஸ்டின், இருந்தாலும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீன் தயாள் உபாத்யா மற்றும் நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்தின் நிலையமாக வளர்ச்சி விருது 2020 எந்த மாநிலத்தின் பஞ்சாயத்துகள் உயரிய விருதுகளை வெல்ல உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிபுரா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பீகார் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆன் எக்கோ டூரிசம் சென்டர் ரீசென்ட்லி பார்த்தோன்னா வெஸ்ட் சம்பரான். அதாவது பீகார் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் சுற்றுலா மையத்திற்கான அடிக்கல் சமீபத்தில் நாட்டப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். மேற்கு சாம்பரான். நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின், வால்மீகி புலிகள் காப்பகத்தில் சிகியூதாகா மற்றும் கனூலி ஆகிய பகுதிகளில் எந்த பறவை இனத்தை பாதுகாப்பதற்கான மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளன? பினந்தின்னி கழுகு. அதுக்கப்புறம் சமீபத்தில் செயலின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் வந்து கிருஷ்ணகுமார் சிங். முக்கியமான கொஸ்டின். சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய மீன் உற்பத்தியாளராக மாறிய நாடு வந்து நம்ம சீனா தான். ஓகேவா? நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின், முன்மாதிரி விரைவு ஈநுழை தவறான கூற்றை அடையாளம் காண்க. இது எல்லாமே கரெக்ட். இது இந்தியாவின் பிரத்யேகமாக யுரேனியம் சார்ந்த முதல் அணுமின் நிலையமாகும் அப்படிங்கிறது வந்து தவறான ஒன்று. 44வது கொஸ்டின், 69வது அகில இந்திய காவல்துறை பணி மாநாடு வந்து எந்த இடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது? நாக்பூர். 45வது கொஸ்டின் வந்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த இராணுவ தயார் நிலையை வெளிப்படுத்தும் வகையில் திப் சக்தி பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்தமான் மற்றும் நிக்கோபார். புலம்பெயரும் காட்டு விலங்கினங்களை பாதுகாப்பதற்கான மாநாட்டில் 15வது உறுப்பு நாடுகளின் கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரேசில். அதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயிலின் வெற்றிகரமான சோதனை ஓட்டம் எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிந்த் மற்றும் ஜோனிபாத். 48, எதனை சார்ந்த சூழல் அமைப்பை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு லீஃப் திட்டத்தை தொடங்கியது? மின்சார வாகனங்களுக்கான மின்னூட்டம். இந்தியாவின் முதல் தனது பாலின அடையாள அட்டத்தை வெளிப்படையாக அறிவித்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து யாரு அப்படின்னா மேனகா குருசாமி. சுகாதாரத்திற்காக ஒன்றிணைவோம், அறிவியலுடன் துணை நிற்போம் என்ற கருப்பொருளுடன் உலக சுகாதார தினம் எந்த தேதியில் வந்து கடைபிடிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 7. இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸுக்கான பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். இது வந்து நம்ம அகாடமியில் நடக்கிற வீக்லி எக்ஸாமுக்கு வந்து இதுல இருந்து கண்டிப்பாக வந்து 10 கொஸ்டின் வரும். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்ட் 2 பார்ட் 3 அந்த வீடியோஸ் வந்து மொத்தம் வந்து 170 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இது வந்து எல்லா எக்ஸாம்ஸுக்குமே டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே இந்த இதுல இருந்து கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.